ஹலோ, வெல்கம் டு லைஃப் வித் பவித்ரா. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி சேஞ்ச் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பெரிய ஒரு வெற்றி தான். பட் வந்து நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. நான் வந்து சீமானுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்களோட ஐடியாலஜிலாம் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போது விஜய்க்கு வந்து அவங்களோட ஐடியாலஜிக்காக தான் இந்த ஓட்டு போட்டிருக்கீங்க, அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்றதுக்காக தான் போட்டிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் வந்து அவர் ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் எல்லா மக்களும் வந்து போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஷுவராக வந்து அது டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷனான்றது வந்து இந்த 5 வருஷ ஆட்சியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஓகே தான், அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த வாட்டி அவங்க வந்து எப்படி இந்த ஆட்சியை வந்து நடத்துகிறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். போல் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு வந்து போகாமல் இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அது மட்டும் போதாது. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட ஆட்களும் அவங்களோட ஃபேன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை வந்து தப்பு நடந்துச்சுன்னா மக்களாகிய நம்ம வந்து அதை கேள்வி கேட்கணும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். வந்து தலைவர்ன்ட்டு அவர் பின்னாடி வந்து கோஷம் போட்டுக்கிட்டு போகாமல் தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸில் வந்து மக்களாகிய நம்மளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க எடுக்க போகிற அந்த ஆட்சி முறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.